உருவான மாலைக்கு வாதாடி வேண்டும் என்கின்ற புராண சரித்திர நாடகம் இன்னும் சொற்ப வேளையில் மாலை முன்னணி விளையாட்டுக் கழக மைதானத்தில் ஆரம்பமாக இருக்கின்றது. எனவே இப்பகுதிவாழ் ரசிக உள்ளங்கள் மக்கள் அனைவரையும் அன்புடன் அழைத்து நிற்கின்றனர். மாலை அன்னை தலைவர் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மாமுலை கிராம மக்களின் நிதி பங்களிப்புடனும் பூரண ஆதரவுடனும் மாமுலை அன்னை கலைமன்ற கலைஞர்களின் ஒத்துழைப்போடு இன்னும் சற்று நேரத்தில் ஆரம்பமாக இருக்கின்ற மாலைக்கு வாதாடிய மைந்தம் என்கின்ற புராண சரித்திர நாடகத்தின் ஆரம்ப நிகழ்வாக மங்கள விளக்கேற்றல் நிகழ்வு இடம்பெறும். மங்கள விளக்கிலே மாமுலை கிராம அபிவிருத்தி சங்க தலைவர் ரூபன் அவர்களை மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு அன்பாக அழைத்து வைக்கின்றோம். தொடர்ந்து மாமுலை மாத பிரதம அதிதிகளாக கலந்து கொண்டிருக்கிறது தமிழ்தாய் பேரவை இயக்குனர் திரு ரூபன் அவர்களை நாங்கள் விளக்கி பேசுமாறு உங்களை அன்பாக அழைத்திருக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து தற்போது புதிய பிரதேசபை உறுப்பினரான பி வசந்தராஜா அவர்களையும் தங்களிடத்தை பேசுமாறு உங்களை அன்பாக அழைத்திருக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து மங்களத்தினை ஏற்றி வைப்பதற்காக எமது வன்னிமண்ணின் புகழ்பூத்த மன்னார்புகள் குணம் அண்ணாவியார் அவர்களையும் மங்களத்திற்கு பேசுமாறு உங்களை அன்பாக அழைத்திருக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து அண்ணாவியார் மோகன் அவர்களை மங்களத்தை பேசுமாறு அன்பாக வைத்திருக்கிறோம். இருவரை நேரம் மங்கள விளக்கினை ஏற்றி வைக்க அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்வில் மிகவும் தற்போதைய சூழலிலே தாங்களாக முன்வந்து இந்த நாடகத்தினை தங்கள் கிராமத்திலே அரங்கேற்ற வேண்டும் என்கின்ற முனைப்போடு மிகவும் ஆவலாக இருந்து தங்களுடைய கிராமத்திலே பலரிடமும் சென்று பணங்களை சேகரித்து மிகவும் குறுகிய காலத்திலே இந்த நிகழ்வினை நடாத்துவதற்கு ஒத்துழைப்பு தந்த இந்த கிராம மக்களுக்கு இவர்கள் நன்றி கூறியிருக்கின்றோம். அந்த வகையில் இந்த நிகழ்வில் கதாநாயகர்களாக திகழ்கின்ற நமது மாமுலை அன்னை கலை மன்றத்தினுடைய தலைவர் பிரபாகரன் அவர்களை தலைவரை நிகழ்த்துமாறு அன்பாக அழைத்திருக்கின்றோம். பிரதிநிதிகளுக்கும் மக்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தை கூறிக்கொண்டு இந்த நாடக நிகழ்வானது நாங்கள் எங்களுடைய நேர்த்திக்காக நாங்கள் ஆலய மன்றத்திலே இந்த நிகழ்வை ஆண்டுதோறும் நடத்தி வருகிறார்கள். இந்த இடத்திலே இந்த மைதானத்திலே முன்னணி விளையாட்டுக் கழக மைதானத்திலே நடத்துவதற்கு மாமுலை மக்களின் நிதி பங்களிப்புடனும் அவர்களுடைய அரசமையுடன் இங்கு மக்கள் கேட்டுக்கொண்டதற்கு எதிராக எங்கள் கண்ணகி அம்மானின் அருட்கராசத்தை பெற்று இந்த இடத்திலே நாங்கள் மேடையை அரங்கேற்றுவதற்காக வந்திருக்கின்றோம்.
இந்த நாடகமானது உண்மையிலே நாங்கள் பொழுதுபோக்குக்காகவோ இல்லை எங்களுக்கு வேலை இல்லாமலோ நடிப்பதற்காக நாங்கள் இங்கு வரவில்லை. எங்களுடைய கலைஞர்கள் தங்களுடைய நேர்த்திக்காக நாள்தோறும் வருடந்தோறும் இந்த மேடையை ஏற்றி வருகின்றார்கள். அவர்கள் பலபல தங்களுடைய நேர்த்திக்காக கூத்தாடுவதும் துணி நடிப்பதும் ஆட்டாடுவதும் செய்யும் தொழில் என்று சிலர் சொல்லுவார்கள். ஆனால் அந்த வகை எங்களுடைய கலைஞர்கள் அப்படியல்லை, தங்களுடைய நேர்த்திக்காக இந்த நாடகத்தை நடத்தி வருகின்றார்கள். அந்த வகையிலே எங்களுடைய கலை சாரங்கள் அழிந்து போகக்கூடாதற்காகவும் இந்த சின்னஞ்சிறிய சிறார்களுக்கு எடுத்துக்காட்டு நிகழ்வாகவும் அந்த கலைகளை நாங்கள் அழிந்து போக விடக்கூடாதற்காகவும் எங்களுடைய கலைஞர்கள் தங்களுடைய வேலை பழுதுகள் மத்தியிலும் பெரும் சுமைகளுக்கு மத்தியிலும் இந்த கண்ணகி தாயாருடைய வரலாற்று நாடகத்தை நடித்து வருகின்றார்கள். அந்த வகையிலே எங்கள் நடிகர்கள் பல காலத்திலிருந்தும் எங்கள் கலைஞர்கள் மாநில கலைஞர்களோடு இணைந்து நடிக்கின்றார்கள். அவர்கள் பெரும் சிரமத்தின் மத்தியிலும் இந்த இடத்திலே நாடகத்தை நடத்துவதற்கு வந்திருக்கின்றார்கள். ஆகையாலே இங்கு எங்களுடைய அண்ணாவியாரின் மூத்த அண்ணாவியார் நடன புகழ் பெற்ற குணம் அண்ணாவியார் ஐயா அவர்கள் இன்று இன்று ஓய்வு பெற்று இருக்கின்றார். அந்த வகையிலே தன்னுடைய பிராமண மோகிந்திரம் அண்ணாவியார் அவர்களும் இன்று கையளித்திருக்கின்றார். இந்த நாடக நிகழ்வுகளை இன்று அவரை எங்களுடைய குணம் அண்ணாவியார் ஐயா அவர்களை சொல்லுவதால் இன்று நான் விழித்தாலும் சொல்ல முடியாது. ஏனென்றால் இங்கு பல அண்ணாவியார்கள் இருக்கின்றார்கள் இந்த தேசத்திலே. அவர்கள் தங்களுடைய நாடகத்தை நடத்துவதற்கு ஒரு தாய்க்கோப்பி இல்லாமல் நடத்த முடியாது. ஆனால் எங்களுடைய அண்ணாவியார் அப்படியல்லை. தன்னுடைய இந்த வரலாற்று மிக நாடகத்தை தன்னுடைய மனதிலேயே வைத்து இதுவரை காலமும் தான் ஓய்வு பெற்ற காலத்திலிருந்தும் ஒரு தாய்க்கோப்பி இல்லாமல் இந்த நாடகத்தை நடத்தி வருகின்றார் என்றால் எங்களுடைய அண்ணாவியார் என்பதை நான் இந்த இடத்திலே ஆணித்தனமாக கூற விரும்புகின்றேன். யாருமோ ஒரு சின்ன விடயத்தை கூட நாங்கள் மனதிலே வைத்திருக்க முடியாது. ஆனால் இந்த ஒரு பாரம்பரிய கலையை தன்னுடைய மனதிலே தாய்க்கோப்பி பண்ணி வைத்து இந்த நாடகத்தை இதுவரை காலம் நடத்தி வந்திருக்கின்றார். அந்த வகையிலே எங்களுடைய இன்று ஓய்வு பெற்று தன்னுடைய பிராமணின் கையளித்திருக்கின்றார். அவரை போன்று இந்த நாடகத்தை நடத்தி கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்நாடகத்தை கண்டுகளிக்க வந்திருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் எனது மனமார்ந்த இதயங்கள் இந்த நன்றிகளை கூறிக்கொண்டு இந்நாடகம் நடத்தி முடியும் மற்றும் உங்களை அமைதியாக இருந்து இந்த நாடகத்தை கண்டுகளிக்குமாறு அன்பாக வேண்டி என்ற உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சி சென்ற பிரபாகரன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொண்டு இந்த நாடக நிகழ்வில் அரும்பாடுபட்ட நாடக நிகழ்வினை ஒப்பேற்றுவதற்கு மிகவும் முன்னின்று உழைத்தவர்களுக்கு விருது வழங்குகின்ற நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. அந்த வகையில் முதல் நிகழ்வாக நமது வன்னிமண்ணின் புகழ்பூத்த மரண புகழ் குணம் அண்ணாவியார் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி விருது வழங்குகின்ற நிகழ்வு இடம்பெறும். குறித்த நிகழ்வினை நிகழ்த்துவதற்கு மாமூலை கிராம அபிவிருத்தி சங்க தலைவர் ரூபன் அவர்களை அன்பாக அழைத்திருக்கின்றேன். மாமூலை கிராம சங்க தலைவர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொண்டு தொடர்ந்து கரங்களை தட்டி நீங்கள் உற்சாகப்படுத்துமாறு உங்களை அன்பாக வேண்டுகின்றோம். இதுவரை நேரமும் நினைவு பரிசில் வழங்கி கௌரவித்த அன்னை கலைமன்ற நிகழ்வு ஒப்பேறுவதற்கு தங்களுடைய குடும்ப சுமைகளையும் பொருட்படுத்தால்
இந்த நிகழ்வினை நடாத்தி முடிக்க வேண்டும் என்ற உத்வேகத்தோடு கடந்த 2023ஆம் ஆண்டு இதே கிராமத்தில் நாங்கள் இவ்வாறான ஒரு நிகழ்வை நடாத்தி இருந்தோம். அந்த நிகழ்வின் போதே குறிப்பிடப்படுகின்ற இரு சகோதரிகளுக்கு அந்த நிகழ்வின் போதே இந்த நிகழ்வை தங்களுடைய கிராமத்திலே நடத்த வேண்டும் என்ற முனைப்போடு தற்போது நாங்கள் கடந்த 4ஆம் மாதம் 9ஆம் தேதி கிராமத்தை தீர்த்தக்கரை கிராமத்தில் இந்த நிகழ்வினை அரங்கேற்றியிருந்தோம். அதிலிருந்து இந்த நிகழ்வினை தங்களுடைய கிராமத்தில் பழகி தங்களுக்கு ஒரு ஆதரவளிக்க வேண்டும், இந்த நிகழ்வினை இந்த கிராமத்திலே நிச்சயமாக நிகழ்த்த வேண்டும் என்ற முனைப்போடு இரு சகோதரிகள் தங்களுடைய குடும்ப நிலைகளை கருத்தில் கொள்ளாது வீடு வீடாக சென்று தங்களுக்கு பணம் சேகரித்து இந்த நிகழ்வினை நடாத்துவதற்கு முன்வந்திருக்கின்றார்கள். அந்த வகையில் அவர்களை எமது மன்றத்தின் சார்பாக கௌரவிக்க வேண்டிய கடப்பாடு எமக்கு கட்டாயமானதாக இருக்கின்றது. அந்த வகையில் விதுகா அவர்களை இந்த வேலைக்கு அன்பாக அழைத்திருக்கின்றோம். விதுகா அவர்களுடைய நினைவு பரிசை வழங்கி கௌரவிக்குமாறு இந்த நாடக இயக்குனர் மோகன் அவர்களை அன்பாக அழைத்திருக்கிறேன். எனக்கு புறம் பார்த்து விடுறேன். அண்ணா அவர்கள் இந்த வாத்தியமான ஆர்மோனிய வாத்தியத்தினை இசைப்பதற்கு மனமொப்பு நன்கொடையாக இந்த வேலைக்கு வந்திருக்கின்றார். அந்த வகையில் அவரை கௌரவிக்க வேண்டிய கடப்பாடு இருக்கின்றமையால் நேரம் மிகவும் அரிதானதாக இருக்கின்றது. எனவே ரூபன் அண்ணா அவர்களை இந்த வேலைக்கு அன்பாக அழைத்திருக்கின்றேன். ரூபன் அண்ணா அவர்களுக்கு பரிந்துரை வழங்கி கௌரவித்த தலைவர் ரூபன் அண்ணா அவர்களை அன்பாக அழைத்திருக்கின்றேன். கரங்களை கட்டி உற்சாகப்படுத்துமாறு உங்களை அன்பாக வேண்டியிருக்கின்றோம்.